வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூட பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24. இது கோலாகலமாக கொண்டாடப்படுவது குச்சனூரிலும் திருநள்ளாரிலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு கொண்டாடப்படும். எல்லாரும் வீட்டில இருந்தும் பிரார்த்தனை பண்ணலாம், கோவிலுக்கு போயும் கும்பிடலாம். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். அப்போ அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். அது 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல இப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், சனி பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பலன்ல பார்க்க போறோம். இப்போ துலாம் ராசிக்கு பலன் சொல்வது நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம இப்போ பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் அங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று நாம இப்ப பார்க்க போறது துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. துலாம் ராசிக்கு தூக்கி எறியப்பட்டாலும் நீங்கள் திரும்ப வரும் பந்தாக மாறி உங்கள் செயல்பாட்டில் வெற்றி காணப்போவீர்கள் என்று இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வருடம் உங்களுக்கு பல சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய வருடமாக வருகிறது. சிக்கல்களில் இருந்து விடுபட போகிறீர்கள். புதிய பரிணாமத்திற்கு செல்ல போகிறீர்கள். இதுவரை காலம் நம்மை கடத்தி விடவில்லை, காலம் நம்மை காப்பாற்றவில்லை என்று நினைத்த நீங்கள், காலம்தான் உங்களை தாங்கி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விடுகிறது என்பதை உணரப் போகிறீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை இனம் புரிந்து விலகப் போகிறீர்கள். உங்களை பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்தவர்களை நீங்கள் பலப்படுத்த போகிறீர்கள். நல் உறவுகள் இப்பொழுது யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்களோடு நீங்கள் பயணிப்பீர்கள். உங்கள் உண்மையான குணமறிந்து உணர்வறிந்து பழகுபவர்களிடம் உங்களுடைய தாக்கத்தையும் இயக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலங்களாக வரப்போகிறது. பலரால் பல விதத்தில் ஏமாற்றம் பலருக்கும் பல விதத்தில் சம்பவிச்சிருக்கும். அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு பணத்தால் ஏமாற்றம், சிலருக்கு குணத்தால் ஏமாற்றம், சிலருக்கு தொழிலால் ஏமாற்றம், சிலருக்கு கணவன் மனைவியால் சங்கடம், பிரிவு, பாதிப்பு, அதே போல குழந்தைகளால் சங்கடம், குழந்தை பிரிவு, கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பலவித மாற்றங்களை நல்ல விதத்தில் அமைத்து தர முயற்சி செய்ய போகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதக ரீதியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக நின்றிருந்தால் அந்த சனி பகவானுடைய பார்வை இந்த சனி பகவான் மீது படும் பொழுது இந்த சனி பகவான் பார்வை அந்த சனி பகவான் மீதும் படும். அப்பொழுது உங்களுக்கு பலன் இரட்டிப்பாகும். அந்த இரட்டிப்பான பலன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்குண்டான கிரக இணைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து நாம அதை இயக்கும் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் நாம் திறன்பட தப்பித்து வெற்றி பெற முயற்சிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் என்றால் நாம் சனி பகவானின் பயிற்சிக்கு பொது பலனாகத்தான் பேசுகிறோம். சிறந்த பலன் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சுய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, இல்லை சாதகமாக மாற்ற முடியுமா, அதற்கு உங்கள் தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, சுயஜாதகத்தில் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பலமாக இருக்கிறதா நல்லா பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு நன்மையான பலனை எப்படி செயல்படுத்தலாங்கிறத நாம திறமையா சொல்ல முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த துலாம் ராசி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அவதிப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த அவதி மாற அவங்களுக்கு ஒரு அளவான சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சி நல்ல கை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்து கோர்ட்டு கேஸ் நடக்குது,
அவங்களுடைய பிரச்சனை நடக்குது, ஒன்று சேருவாங்களா இல்ல பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருடம் கிடைக்கும். அது அவரவர்கள் மனதிற்கு தகுந்தது போல உள்ள முற்றுப்புள்ளியாக இருக்கும். அதே போல இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாம் கொஞ்சம் சிறந்த ஒரு மருத்துவம் கிடைச்சு ஒரு நல்ல அமைப்புக்கு வரப்போறாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இறைவன் அவர்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை மாற்றப் போகிறார் என்று அர்த்தம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் வரப்போகிறது. அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வளர்ந்த குழந்தைகளுக்கு வளர்ந்ததுக்கு தகுந்தது போல் அவர்களுக்குள்ள நல்ல 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 ஒரு திறமைகளுக்கு அனுசரித்து தேவையான எல்லா பேரும் பெருமையும் கிடைக்கும். அதே போல தொழிலுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி ஆண் பெண்களுக்கு இந்த வருடம் ஏதாவது புதிய புதிய முன்னேற்றங்கள், புதிய தொழில் மாற்றம், செய்யும் தொழிலில் ஒரு ப்ரமோஷன், அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த பரீட்சையில ஏதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அவங்க சுயஜாதக ரீதியாகவும் நாம பார்த்துக்கணும். இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமண தடை விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை பேருக்கு உண்டான மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு புதிய அமைப்பு இருக்கு. 1 கிராம் பொண்ணாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுது. எல்லா துலாம் ராசி நேயர்களுக்குமே ஒரு 70% துலாம் ராசி நேயர்கள் சுபகாரியங்களுக்காகவோ அவர்களுக்காகவோ 1 கிராம் தங்கமாவது அவங்க வீட்டுக்குள்ள இந்த வருடம் கொண்டு வருவார்கள். வீட்டை விட்டு போயிருந்த தங்கத்தை கூட திருப்பி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவாங்க, சுப நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க. தெய்வீக யாத்திரை, ஆன்மீக யாத்திரை எல்லாம் இருக்கும். சொந்த ஊரில் நடக்கக்கூடிய தெய்வீக வழிபாட்டு தலங்களில் சிறப்பான சூழ்நிலையை கடந்து வருவார்கள், நல்ல வெற்றியாக இருப்பார்கள். அந்த வெற்றியான சூழ்நிலைக்கு அவங்க சுயஜாதகம் எப்படி சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்துக்கணும். அப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட பரீட்சையெல்லாம் எழுதுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. பொதுவாக தோழர்களால் வந்த பிரச்சனைகள் தீரும், நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள் தீரும். மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மாறும். உங்களுக்கு ஒவ்வொரு செயல்களிலும் உங்கள் உறவுகளால், அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, தாய் தந்தையர் உறவு, இதில் எல்லாம் ஏதாவது ஒரு முரண்பாடற்ற செயல்கள் இருந்தால் அதில் மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ இந்த துலாம் ராசிக்கு என்ன ஒரு தேவையில்லாத விஷயம்னா, ஏதாவது ஒரு பெனால்ட்டி அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க கட்ட வேண்டிய வட்டியை கட்டணும், இல்லைன்னா வண்டி வாகனத்தினால அரசாங்கத்துக்கு கோர்ட்ல ஏதாவது பெனால்ட்டி கட்டணும், இன்சூரன்ஸ் இல்லை ட்ரிங்க்ஸ் டிரைவிங்கு இல்லை ட்ரிபிள்ஸ் டிரைவிங்னு சொல்லி பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு வண்டி வாகன பிரச்சனைக்காக செயல்படணும். இல்லை இடத்தகராறு, இடத்துக்கு வரி கட்டலை, டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு பெனால்ட்டி கட்டணும். இந்த விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுடைய முயற்சிகளுக்கு, இடம், வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த வருடத்திலிருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு உறுதுணை ஏற்படும் அப்படின்னு நாம தாராளமா உறுதியாக சொல்லலாம். அப்போ உங்களுடைய வழிபாடுன்னு சொன்னோம்னா நீங்க கருமாரி அம்மன் வழிபாடு, புற்றுக்கண் அம்மன் வழிபாடு, புற்று வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அன்னதானம் செய்வது உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தரும். இரத்த தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தரும். வணக்கம். வாழ்